Hello friends, வணக்கம். இதுக்கு முன்னாடி நாம லேசர் பீம் ப்ரோ C200 இந்த மினி லேசர் ப்ரொஜெக்டர் உடைய அன்பாக்சிங் அண்ட் டீடைல் ரிவ்யூ பார்த்தோம். இது 150 இன்ச் ஸ்கிரீன் சைஸ் வரைக்கும் டிஸ்ப்ளே பண்ணும். லேசர் ஷார்ப்பாக இருக்கும் பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி. அதே மாதிரி ஆட்டோ ஃபோக்கஸ். ஸோ இப்போ நான் ஒரு செவுத்துக்கிட்ட இப்படி நடக்கிறேன் இல்லை பின்னாடி நடக்கிறேன் அப்படின்னா கூட ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸில் ஷார்ப் கிளாரிட்டி காட்டும் பார்த்தீங்கன்னா. இது அப்படியே சீலிங்கில் ப்ரொஜெக்ட் பண்ணால் நீங்கள் படுத்துட்டே கூட உங்கள் டெலிவிஷன் பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா மேலே இருக்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த ப்ரொஜெக்டர் மாதிரியே இன்னைக்கு நாம் Kodak LUMA 400 இந்த HD ஸ்மார்ட் ப்ரொஜெக்டருடைய அன்பாக்சிங் அண்ட் டீடைல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். வாங்க இப்போ பாக்ஸில் என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த ப்ரொஜெக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இன்ச்சு கூட இருக்காது விட்த்து. இது கூட ஒரு யூசர் மேனுவல் தராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி 2 பாக்ஸஸ் தராங்க. ஒன்றுத்தில் பார்த்தீங்கன்னா சார்ஜர் அப்புறம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரி அடாப்டர்ஸ் கொடுத்துட்றாங்க. கூட ஒரு ட்ரைபாடு அப்புறம் ஒரு HDMI கேபிள் ரிமோட் கொடுக்குறாங்க. இந்த ட்ரைபாட் ரொம்ப வசதியாக இருக்குது. 150 இன்ச் சைஸ் வரைக்கும் இந்த ப்ரொஜெக்டர் வச்சு நம்ம வியூ பண்ண முடியும். ரிமோட்டை வச்சு இந்த ப்ரொஜெக்டரை நாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். மேனுவல் ஃபோக்கஸிங்கும் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பவர் ஆன் பட்டன் இந்த பக்கம், இன்புட் செல்லாம் இந்த பக்கம் கொடுத்துட்றாங்க. இதில் இன்பில்ட் ஸ்பீக்கர்ஸும் வந்துடுது 29 டெசிபல்ஸு. இப்போ நாம் இதை பவர் ஆன் பண்ணலாம். வெல்கம் ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஆண்ட்ராய்ட் ஸ்டோர்லேருந்து நீங்கள் என்ன ஒன்றா ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்கள் சேனல்ஸ் யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம், சன் நெட்வொர்க், ஹாட்ஸ்டார் எல்லாத்தையும் இதிலே இன்ஸ்டால் பண்ணிடலாம். கிளாரிட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் கிளாஸஸ் வேர் பண்ணுறீங்க, கிளாஸ் இல்லாமல் பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் விசிபிலிட்டி இருக்குன்னா இந்த மேனுவல் ஃபோக்கஸ் வச்சு உங்கள் கண்ணுக்கு செட் ஆகிற மாதிரி நீங்கள் இதை ஷார்ப்பாக ஃபோக்கஸ் பண்ணிக்க முடியும். இதில் இருக்கிற ரிமோட்டை நீங்கள் ஃபஸ்ட் டைம் செட்டப் பண்ண வேண்டியிருக்கும். லாங்குவேஜ் செட்டப் பண்ண வேண்டியிருக்கும். வைஃபை செட்டப் பண்ண வேண்டியிருக்கும். இது ப்ளூடூத் வேறு இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் ஹோம் தியேட்டர் சிஸ்டம், சவுண்ட் சிஸ்டம்லாம் இதோட இன்டகிரேட் பண்ணிட முடியும். ஒன்ஸ் நீங்கள் உங்கள் வைஃபையை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் உங்களுக்கு தேவையான ஆப்ஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிடலாம். அதேமாதிரி ப்ரொஜெக்ஷன் எந்த இடத்துலேருந்து இந்த ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ண போகிறீங்கன்றதை நீங்கள் டிசைடும் பண்ணிக்கலாம். நீங்கள் ரூஃப்லேருந்தும் செட் பண்ணலாம், டேபிளில் செட் பண்ணலாம், இன்வெர்ட்டடாக செட் பண்ணலாம், ஜூம் ஃபீச்சர்ஸ்லாமும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ்லேருந்து ப்ளே பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ரெகுலர் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் இதிலே நீங்கள் பண்ணிட முடியும். இப்போ உங்களுடைய மியூசிக் வீடியோஸ் ஏதாவது மூவிஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு பென் ட்ரைவ் போட்டு அதை டைரெக்டாக வியூ பண்ணலாம். உங்கள் லேப்டாப்பை HDMI கேபிள் வழியாக கனெக்ட் பண்ணலாம். உங்கள் மொபைலில் ஸ்க்ரீன் மிரரிங் பண்ண முடியும். மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. 3.5 mm ஆடியோ அவுட்புட் வச்சும் சவுண்ட் கனெக்ட் பண்ணலாம். இல்லை வயர்லெஸ் ப்ளூடூத் வழியாகவும் நீங்கள் பண்ண முடியும். இதில் நீங்கள் உங்கள் ப்ளே ஸ்டோரில் இருக்கிற கேம்ஸ்லாமும் டவுன்லோட் பண்ணிவிட்டு கேம்ஸும் ஆட முடியும். ஸ்க்ரீன் மிரரிங் உங்கள் ஐஃபோன் வழியாகவும் பண்ணலாம், இல்லை ஆண்ட்ராய்டு டிவைஸ் வழியாகவும் பண்ணலாம். ஸோ ஏர்ப்ளே இல்லை மிரர்காஸ்ட் ஃபீச்சர் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி கோடாக் அப்ளிகேஷன் உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதை ரிமோட்டாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் டிவைஸ்க்கு முதல்ல ஒரு வாட்டி பேர் பண்ணிடணும் வைஃபை வழியாக. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் மொபைலில் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எந்த ஆப் ஒன்றாலும் ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ டே டைமில் போட்டிருக்கிற சாம்பிள் வீடியோஸ் எப்படி இருக்குது பாருங்கள் கிளாரிட்டி. நீங்கள் இதை செவுத்து கிட்ட வச்சிங்கன்னா சின்னதாக தெரியும். அதே மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணி 150 இன்ச் ஸ்க்ரீன் சைஸ் வரைக்கும் பார்க்க முடியும். உங்கள் ஆஃபீஸ் ஆர் பர்சனல் யூஸ்க்கு இந்த ப்ரொஜெக்டர் ஒரு நல்ல ஆப்ஷன். தாராளமாக வாங்கலாம். நன்றி, வணக்கம்.